கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றும் எங்கள் நடுவிலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா, இன்று எங்கள் நடுவிலே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூரியே வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீதா நலமருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீதா நலமருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நாடையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நாடையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூரியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால்
விரலால் பாம்பை அருள்வார் உண்டோ? கல் பின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? பொல்லாதோர் கூட செய்திடார். நற்பீதானலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார். நற்பீதானலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் அடியார் அண்டை வாரீரோ. ஆரூபியே யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். பாடல் சொல்லுகிறது இயேசுவின் இரத்தத்தை குறித்ததான பாடல். இரத்தம் ஜெயம். இயேசுடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால் நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் இன்றும் மேன்மையானதை பேசுகிறது. எனவே அந்த நினைவோடு நம்ம இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நம்முடைய கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தவர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. மலைகள் பெயர்ந்தன்றிடினோ, நீலை மாறி பூவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தன்றிடினோ,
மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. இயேசுதான் நீதியின் கதிரவன். அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன். அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பிரடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடித்தால் வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்போமா? பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாஞ்சை நீரே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாஞ்சை நீரே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜகமோகமே வேகமாக என் மேல் வந்து மோதி அடித்தாள். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜகமோகமே வேகமாக என் மேல் வந்து மோதி அடித்தாள். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாஞ்சை நீரே, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord. நல்மெய்ப்பனாய் நடத்துகிறவர் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றார். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்றார். Thank you Lord. நல்மெய்ப்பனின் ஆடுகளாய், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் நம்ம எப்படியே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தே. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் நம்மை தேவனுடைய பலிபீடத்தில் படைப்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்று நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். பாவம் நன்றி செலுத்துகிறோம். இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறதே. இந்த மாலை வேளையிலும் உடைய மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படுகிறதற்காக நன்றி. இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளாய் அழைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பேரின்ப நதி இந்த இடத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சியாக்குகிற உடைய நதி இந்த இடத்துல எங்களை ஆட்கொள்ளுகிறது. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். தானியேல் 3வது அதிகாரம், அதிலே 25வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:25. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ராஜா ஒரு பொற்சிலையை நிறுவுகிறான்.
இந்த ராஜா யாருன்னா நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா, பெரிய ராஜா. ஒரு பொற்சிலையை நிறுவுகிறான். அது 60 முழ உயரம். இந்த 3ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. 60 முழ உயரம், 6 முழ அகலம் ஒரு பொற்சிலையை பண்ணி பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். எழுதிட்டு சொல்கிறான், எல்லாரும் இதை என்ன பண்ணணும், விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது 3 பேர் மட்டும் அதை விழுந்து பணிந்து கொள்ளலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் தான் தெய்வம், நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே ராஜா சொல்கிறான், அப்போ என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க தேவன் யார் என்று பார்ப்போம் சொல்லி அந்த 3 பேரையும் அக்கினி சூளையை 7 மடங்கு கூட்டிட்டு அக்கினி சூளையில் கொண்டு போய் போட உத்தரவு கொடுக்குறான், கமாண்ட் கொடுக்குறான், கட்டளையிடுறான். அந்த சோல்ஜர்ஸ் அவனை எடுத்துட்டு போயிட்டு அவங்க 3 பேரையும் தூக்கிட்டு போய் அந்த அக்கினிக்குள்ளே போடுறாங்க. போடும்போது அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த அக்கினி சூளையின் தன்மையினால அவர்கள் எரிந்து விடுகிறார்கள். இந்த 3 பேர் உள்ளே போய் விழுகிறாங்க. இப்போ ராஜாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ராஜாவுக்கு குழப்பம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறான், 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அல்லேலூயா. அவனுக்கே சந்தேகம் வருது, 3 பேர் தானே போட்டோம், இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்க. அதுதான் அடுத்துதான் நம்ம வாசித்த வசனம். 4வது ஆள், 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. இவங்களை நீங்க யாரோட ஒப்பிடணும், தூக்கிட்டு போனா பாருங்க, அவன் ராஜாவுடைய போர் சேவகன். அது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அவன் அந்த நேபுகாத்நேச்சார் யாருன்னா பல தேசங்களை பிடிச்ச ராஜா. பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்சிடல, ஆக்கிரமித்த ராஜா. பல தேசங்களை ஆக்கிரமித்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்திருக்கிற ஒரு ராஜா. அவனுடைய போர் சேவகர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களால் அந்த அக்கினிக்கு வெளியே நிற்க முடியல. ஆனால் அக்கினிக்கு உள்ள இந்த 3 பேர் நிற்கிறார்கள். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றான், விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் தன்மையை என்ன பண்ணாங்களா, மாற்றினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லல, அவன் எழுதும்போது, பவுல் எழுதும்போது எழுதுறான், விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் தன்மையை மாற்றினார். அப்படின்னா என்ன, அக்கினிக்கு என்ன தன்மை இருக்கு, எரித்து விடும், அழித்து விடும், அதுதான் அக்கினியுடைய தன்மை. ஆனால் விசுவாசத்தின் மூலமாய் இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த அக்கினியுடைய நேச்சரை என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. இயற்கையவே என்ன பண்ணாங்க, மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. யோசுவான்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பாருங்க, அதான் நிறைய நேரத்தை கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்றாருன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எனக்கு ஆறுதலாக கர்த்தர் ஏதோ சொல்கிறாரு. அப்படி கிடையாது. விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, நீ இப்படி இருக்கிற மாதிரி இருக்காத, நீ எந்திரிச்சு போய் தைரியமாக செய்ய வேண்டியதை செய்ய, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு உன் கூட இல்லை, நான் எதுக்கு இருக்கிறேன், ஓ எல்லாம் இழந்துட்டியா, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை, நீ போ, நான் உன் கூட இருப்பேன், நீ எல்லாவற்றையும் மீண்டும் என்ன பண்ணுவேன், மீட்டுக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. யோசுவாட்ட அப்படிதான் சொன்னார். மோசே அப்பதான் மரிச்சு போயிட்டான், மோசே மரிச்சிட்டான். அடுத்து யார் வந்திருக்கிறா, யோசுவாட்ட சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை. என்ன நம்மளாம் என்ன நினைச்சிருப்போம், ஓ மோசே போயிட்டாரு அதனால ஆறுதலா கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் என்னைக்குமே கடந்த காலத்தில் இருக்கிறவரே அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்து என்ன செய்யணும் அதை தான் சொல்லுவார். ஹல்லேலூயா.
அப்போ கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அடுத்த அதிகாரத்திலேருந்து அவன் ஒவ்வொரு ராஜாவாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் எத்தனை ராஜாக்களை பிடிச்சான்னா 31 ராஜாக்களை யோசுவா என்ன பண்ண பிடித்தான். ஹல்லேலூயா. 31 தேசங்கள் அப்படின்னா அவன் வசம் வந்து விட்டது. யார் வசம்? யோசுவாவின் வசம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த தேசங்கள்லாம் யாருன்னா, இவன் அவனை ஒன்றும் செய்யலைன்னா அவன் இவனை ஏதாவது செஞ்சிருவான். அந்த மாதிரி ஆட்கள். ஏன்னா அவர்கள்லாம் அரக்கர்கள். அவங்க அந்த யோசுவா போய் பிடிச்ச ராஜாலாம் சாதாரண ராஜா இல்லை, எல்லாம் யாரு? அரக்கர்கள். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வேண்டத செய்வான். இப்படிதானே கோலியாத்துன்னு ஒரு அரக்கன் வந்தான். அவனை பார்க்க யாருமே போல. ஆனால் ஒரே ஒருத்தையும் மட்டும் போனான். யாரு? தாவீது. மற்றவன் கோலியாத்தை பார்க்கவே இல்லை. எங்கே பார்த்தா தெரியாதனமா நம்மளை கூப்பிட்டுருவானோ, நீ தான் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கவே இல்லை. எல்லாம் போய் மலையிலையும் குகையிலையும் ஒளிஞ்சிட்டான். ஆனால் தாவீது மட்டும் அவனை பார்த்தது மட்டும் இல்லை, அவனை வென்றான். ஹல்லேலூயா. இப்போ இதில் முதலாவதாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சூழ்நிலை குறித்த ஒரு பார்வை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சொல்கிறான், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவுடைய கைக்கும் தப்புவிப்பார், இந்த அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா அப்படிதான் தன்மையை மாற்றினான். சூழ்நிலையின் தன்மையை மாற்றினான். என்ன பண்ணான் யோசுவா அப்படின்னா, சூரியனை தரித்து நிற்க பண்ணினான். ஹல்லேலூயா. அது அதே மாதிரி நின்றுச்சு. சூரியன் அதே மாதிரி நின்றுச்சு. முழு ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும் சாயங்காலம் ஆகலை. ஹல்லேலூயா. இருட்டலை. சாயங்காலமாகி அப்படியே இருக்கு, இருட்டலை. ஹல்லேலூயா. அது யோசுவா காலத்தில் நடந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படின்றது. இயேசு கடல் மேலே நடந்து வருகிறார். அதை பார்க்குறான் பேதுரு. நீரே ஆனால் நானும் நடந்து வர கட்டளையிடும். அவன் வெளியே காலடி எடுத்து வைக்கிறான். தண்ணீருடைய தன்மை என்ன? லிக்விட் ஸ்டேட். தண்ணியுடைய தன்மை அது ஒரு திரவம், திரவமாக இருக்கிறது தண்ணீர், அப்படிதானே? அதனுடைய தன்மை மாறி அது சாலிட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த லிக்விடாக இருந்தது என்ன ஆயிடுச்சு? சாலிட் ஆயிடுச்சு. இவன் கால் எடுத்து வைக்கிறான், அது உள்ள போல. ஹல்லேலூயா. தன்மையை மாற்றினார்கள். அதுக்குன்னு பேதுரு எல்லா நேரமும் அப்படியே கடல்லே நடந்துகிட்டே இருக்காரா? இல்லை. எப்போ தேவையோ அப்போ தன்மையை மாற்ற முடியும். நம்மளாலையும் முடியும். ஹல்லேலூயா. நம்ம என்ன தன்மையை மாற்ற போகிறோம்? என்ன தன்மையை மாற்ற போகிறோம்? இயற்கையின் தன்மையை மாற்றுகிற அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எது இயற்கை? இது நேச்சுரலாக இப்படி தான் நடக்கும். இப்படின்னா சுகர்னா இப்படி தான், அப்படி தான் வரும். இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு பைபிளில் இருக்க. 50 வயது ஆகிவிட்டதால் சுகர் வரும் பைபிளில் இருக்க. பைபிள் இல்லாதெல்லாம் எதுக்கு வருது? பைபிள் இல்லாத எதுக்கு வருது அப்படின்னா, அது கர்த்தர்கிட்டருந்து வரலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் இல்லாத ஒன்று வருதுன்னா அது யார்கிட்டருந்து வருது? கர்த்தர்கிட்டருந்து வரலை. அப்போ அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? மாற்ற அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அக்கினியின் நடுவிலே போனாலும் அவர்களால், அந்த அக்கினியால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியல. அப்போ முதலாவதாக என்ன தெரிய வேண்டும் என்றால், ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிக்சர் பாருங்க. ஒரு ராஜா, பயங்கரமான ராஜா உட்காந்துருக்கான் சிங்காசனத்தில். அவனே பார்க்கலனாலும் போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் தான் போய் சொல்லியிருக்காங்க, இதில் ராஜா கூட பார்க்கல. இவங்கள 3 பேர் பணிந்து கொள்ளலன்னு ராஜா என்ன பண்ணல, பார்க்கல. எனக்கு என்னன்னா, இவன் தான் பணிந்து கொள்ள மாட்டான்ல, அப்போ எதுக்கு அங்கே போகணும்? கரெக்டா? வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. நான் தான் பணிந்து கொள்ள போவதில்லை, அப்புறம் எதுக்கு போகணும்? இவன் ஏன் போனான்னா இவன் ஒரு பிளானோட போயிருக்கான். ஹல்லேலூயா. இவனுக்கு தெளிவான பார்வை இருக்கு. அந்த தெளிவான பார்வை தான் இன்று நமக்கு கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன தெளிவான பார்வைனா,
அங்கே எல்லாம் இருக்குது, உண்மைதான். அக்கினி சூளை இருக்குது, சிலை இருக்குது, ராஜா இருக்கிறான், ராஜாவுடைய கட்டளை இருக்குது, போட்டு கொடுக்குறது குரூப் இருக்கான், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதை தவிர ஒரு சுப்பீரியர் ரியாலிட்டி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இதை தவிர ஒரு மேலான ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அக்கினியை தேடி போவோம். அல்லேலூயா. பிரச்சனை வந்தால் பயப்பட மாட்டோம், அதை எதிர்த்து நின்று ஜெயிப்போம். அல்லேலூயா. தாவீது மட்டும் ஏன் கோலியாத்தை தேடி போனான் அப்படின்னா, கோலியாத்துக்கு பின்னாடி ஒரு சிங்காசனம் இருக்கிறது. கோலியாத்தை கொண்டோடனே என்ன பேசினா ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இப்போ சவுல் அப்போ இருக்கிற ராஜா, தாவீது யாரு? அரண்மனையில் இருக்கவனா, ஆடு மேய்க்கிறான். அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சண்டே ஸ்கூல்லாம் போல. யோனத்தான் அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அவங்க ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, அதனால தான் திருப்பி திருப்பி கேட்டேன், இன்னொரு யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்பேன். சவுல் ராஜா பையன் பேர் என்ன? யோனத்தான். அவன் என்ன வேலை பார்க்குறான்? ஆர்மியில் இருக்கான், நல்லா சண்டை போடுற ஆள். அப்போ அடுத்து ராஜாவை யார் வரணும்? சவுலுக்கு அப்புறம் யார் பேர் வரணும்? வரணுமா? ஆனால் யார் பேர் வந்துச்சு? சவுல் கொன்றது 1000 வந்துச்சா? பேர் வரணும்னா கோலியாத்தை பார்த்து தான் ஆகணும். அல்லேலூயா. விஷயம் என்னன்னா, கோலியாத்து கூட தாவீது சண்டை போட்டானா? போடலை. கோலியாத்தை அடித்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. கல்லு பட்டதுனாலாம் அவன் விழுந்திருக்க மாட்டான். கல் சும்மா பார்க்குறவனுக்கு, ஓ கல் அடித்து கொண்டான். ஆனால் தாவீதுக்கு தான் தெரியும் கோலியாத் எப்படி விழுந்தான். அல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்கு ட்ரைனிங், தாவீதுக்கு தான் ட்ரைனிங். அதனால தான் அவனுக்கு தாவீதுக்கு எல்லாம் போயிடுச்சு. ஒரு தடவை சிக்லாகன்ற இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டான். எதிரி எடுத்துட்டு எரிச்சிட்டு போயிட்டான், வீட்டை எரிச்சிட்டு போயிட்டான். அந்நேரம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க தாவீதுக்கு. கர்த்தர்கிட்ட போய் நான் திருப்பி போய் அவன் அடித்தவனை போய் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. நம்மளால தான் என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே எனக்கு ஆறுதல் சொல்லுங்கப்பா, எல்லாம் போச்சு. நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் மீ, போய் நான் பிடிக்கலாமா? கர்த்தர் என்ன சொன்னார்? போ, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னைக்குமே ஆறுதலின் தேவனே இல்லை. அல்லேலூயா. ஆறுதல் தேர்தல் செய்கிறவர் இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா, இழந்ததெல்லாம் நீ திருப்பி போய் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அல்லேலூயா. ரிட்டர்ன் இருக்கு. சிங்க கெபினாலும் உள்ள போனா திருப்பி ஒரு ரிட்டர்ன் இருக்கு. ஒன்வே கிடையாது. அவன் எதிரி நினைச்சுக்கிறான் ஒன்வே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கதை க்ளோஸ் நினைக்கிறான். இல்ல, திருப்பி ஓப்பன், அப்புறம் திருப்பி ஓப்பன், எதிரி எல்லாம் உள்ள போற வரைக்கும் திருப்பி ஓப்பன், அப்புறம் திருப்பி க்ளோஸ், அதோட அவ்வளவுதான் க்ளோஸ். யார் கதை க்ளோஸ்? க்ளோஸ் பண்ண நினைச்சவன் கதை க்ளோஸ். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, க்ளோஸ் பண்ணவன் க்ளோஸ் பண்ணிட்டு போறான். அல்லேலூயா. அப்படிதான் சிங்க கெபியும் அதுதான். இந்த அக்கினி சூளையில் எனக்கு இருக்கிறதுலே இது என்னன்னா, ராஜாவுடைய ரியாக்ஷனோட இன்னொரு ரியாக்ஷன் அங்கே சொல்லப்படலை. யாருன்னா போட்டு விட்டுருப்பான்ல போய், ராஜா ராஜா நீங்கள் என்றும் வாழ்க, அந்த 3 பேரை பாருங்க, அந்த குரூப்பு. அவன் என்ன பண்ணல, இல்லை ராஜா நல்லா பாருங்க. அப்புறம் தான் ராஜாவே கூப்பிட்டு வர்றான், இங்கே வாங்க. இப்போ இந்த 4வது நபரை பார்த்தோன்னே ராஜாக்கு ஆச்சரியத்தை விட அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? போச்சு, இவன் உள்ள வாக்கிங் போயிட்டு இருக்கான், இப்போ வெளியே வந்தான்னா அடுத்து நம்ம உள்ள வாக்கிங் போற மாதிரி ஆயிருமே அப்படின்னு அவனுக்குலாம் என்னது? அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, கர்த்தர் தோன்றுகிற வாரமா இருக்க போகுது. அல்லேலூயா. எங்க தீக்கு வெளியே இல்லை, அக்கினிக்கு வெளியே இல்லை, அக்கினிக்கு உள்ள. அல்லேலூயா. அக்கினிக்கு உள்ள கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு வாரமா இருக்க போகுது. பிரச்சனைக்கு நடுவுல கர்த்தர் வெளிப்பட போறாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த வாரத்துல பிரச்சனை எங்க இருக்கோ அதுக்கு நடுவுல கர்த்தர் வெளிப்படும் போது அந்த பிரச்சனையின் தன்மை மாறும், நம்ம மாறுவோம். அல்லேலூயா. அது அக்கினி தான், ஆனா அக்கினி மாறி இருந்துச்சு, ஆனா இப்ப பார்த்தா எப்படி இருக்கு? அல்லேலூயா. உள்ள உலாவுகிறார்கள்,
ஏன்னா அங்கே மாற்றம் எங்கே எப்படி வந்துச்சுன்னா, அங்கே கர்த்தர் தோன்றினார். ஹல்லேலூயா. ஒரு சீடர்கள் இப்படி தான் துக்க முகமாய் போயிட்டு இருந்தாங்க. எருசலேம்லேருந்து, எருசலேம்னா நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்ச ஊர், இப்பயும் இருக்கு ஜெருசலேம். எம்மாவுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் யாருக்கா தெரியுமா? தெரியாது. இவன் இந்த குரூப் அங்கே போனனால தான் அந்த பேரை நமக்கு தெரிய வருது, இல்லைன்னா அது தெரியாது. அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கான். அப்போ இயேசு அவர்களோடு தோன்றினார். ஹல்லேலூயா. இயேசு தோன்றின உடனே அவன்கிட்ட பேசிட்டே வராரு. கடைசியில் உள்ளே போயிட்டு வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதான், அவரை அறிந்தார்கள். உடனே என்ன பண்ணா, ஜேர்னியை திருப்பி போட்டு, டிக்கெட் போட்டு திருப்பி வந்த ஊருக்கே வந்துட்டான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் தோன்றி நம்முடைய கண்களை என்ன பண்றாரு? திறக்கிறார். சரியா பாரு. ஹல்லேலூயா. வெறும் இருக்கிறத மட்டும் பார்க்காத, இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரமோஷன் இருக்கு. ஹல்லேலூயா. கடைசி வசனம் படிச்சீங்கன்னா அதில் போட்டிருக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினான். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, போட்டிருக்கு உயர்த்தினான் போட்டிருக்கா. தேசத்திலே உயர்த்தினான், பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அப்போ ஒரு உயர்வு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. இப்போ உயர்வு வேணும்னா என்ன பண்ணணும்? ராஜா தானே உயர்த்தணும். இப்போ வேணும்னா என்ன பண்ணணும்? ராஜா தானே பணிங்க, எல்லாரும் விழுந்து பணிஞ்சிருங்க அப்படின்ற. அப்போ ராஜா பார்க்குற மாதிரி ஒரு 2 தடவை விழுந்து எந்திரிச்சுட்டா உயர்வு வந்திருக்கும்ல. இவனை போய் சொல்லி கொடுத்தான்ல ராஜா, இந்த 3 பேர் இது பண்ணல, அவன் எதுக்காக சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் உயர்வு வரட்டும். இன்னைக்கு நடக்குதான், கம்பெனிஸ்ல நடக்குதுல்ல, பார்த்தது இல்லையா நீங்க? கேள்விப்படுங்களே, ஒரு வேலை ஸ்தலத்தில் பொதுவாக ஒருத்தனை பற்றி இன்னும் பாஸ்ட்டை போய் சொன்னால் நல்ல பேர் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துலேருந்தே ஆரம்பிச்சது, எல்கேஜிலேருந்தே ஆரம்பிச்சிருது. எல்லாம் இது மனித குணங்கள் மாறாது. எல்கேஜிலே டீச்சர் உங்களுக்கு தெரியுமா, அவன் இந்த இது பண்ணா அப்படியா பண்ணா, அந்த பார்க்குறேன், நீ போப்பா, நீ நல்ல பையன் போப்பா அப்படின்னு அப்படியே ஆரம்பிக்கிறது தான். அந்த சொல்லி கொடுத்தவனுக்கு ப்ரொமோஷன் என்ன பண்ணல, வரலை. அப்போ என்னன்னா, இது ஒரு வழி, உலக வழி. உலக வழியின்படி கர்த்தர் உயர்த்துவது இல்லை. ஹல்லேலூயா. எவன் உயர்த்தணுமோ அவனே உயர்த்துவான், ஆனால் மெத்தடாலஜி வேற. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் சூழ்நிலையை பார்க்கும்போது இருக்கிறத மட்டும் என்ன பண்ணாத, பார்க்காத, நான் அதன் நடுவிலே ஒன்றை வச்சிருக்கிறேன். தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு நடுவிலே, சத்துருக்களின் முன்னணியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். அப்போ என்னன்னா, நம்ம பார்க்குறப்பல சத்துருக்கள் எங்கே பார்த்தாலும் சத்துருக்களாக இருக்காங்க. தாவீதே சொல்கிறான், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் அப்படின்றான். தாவீது சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா தாவீதுக்கு பார்க்குறவன்லாம் என்னவா தான் வந்திருக்கான், சத்துருவான். தாவீது சொல்கிறான் ஒரு இடத்துல, என் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு என்னை எத்தி விட்டான். தாவீது எழுதியிருக்கான் சங்கீதத்தில். அப்போ தாவீது அனுபவம் அப்படி இருந்திருக்கு. எதிரிகள் நிறையா. ஆனால் தாவீது சொல்கிறான், அதே தாவீது சொல்கிறான், நான் தப்பாக பார்த்துட்டேன், எதிரியை மட்டும் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன், அங்கே தான் ஒரு பந்தியை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அக்கினிக்கு நடுவில் தான் தோன்றுறாரு. நான் வீட்டில் சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் வரல, 4வது நபர் வரல, எங்கே தான் வராரு? அக்கினி நடுவு பிரச்சனை. ஹல்லேலூயா. புயலின் நடுவில் தான் கடல் மேலே நடந்து வருகிறார். 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே நடந்து வருகிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை திறக்கிறார். கண்களை திறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அதுவரை அந்த சூழ்நிலையில இல்லாத ஒன்றை நம்மால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையுமே தோல்வியே நமக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு தோல்வி கிடையாது. தோல்வி வந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அங்க நம்ம சரியா பார்க்கல. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நம்ம சரியா பார்க்கலன்னு அர்த்தம். ஆகார் வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கா, தண்ணீர் செலவாயிடுச்சு, பிள்ளைய ஒரு அம்பு பாயம் தூரத்தில் வச்சுட்டு பிள்ளை சாகிறதை நான், அப்பனா அவளை பொறுத்தளவு என்ன, இந்த வனாந்தரத்தில் இனி அவ்வளோதான், இல்லை, வழி இல்லை, அவுட். இனி பிள்ளை சாக போது நான் அதை என்ன பண்ண மாட்டேன்,
பார்க்க மாட்டேன்னு தள்ளி போய் உட்காந்துட்டான். அவ்வளோதானே. இப்போ தூதன் வராரு. தூதன் வந்து ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் தூதன் வராருன்னா, இந்த அம்மாவுக்கு ஆண்டவரை ஏற்கனவே தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்சவங்களை அவர் விடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே போனாலும் வந்துடுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் அவர்கிட்ட வந்திருக்கோன்னு. இல்லை, அவர் நம்மளை தெரிஞ்செடுத்தனால தான் நம்ம வந்திருக்கிறோம், இல்லைன்னா வர முடியாது. அல்லேலூயா. சரி, அப்போ வனாந்தரத்தை எல்லா வழியும் என்ன ஆயிடுச்சு, அடைப்பட்டு போயிடுச்சு. அந்த அம்மா உட்காந்து, இந்த அம்மா ஒரு பக்கத்தில் அழுகுது, பையன் ஒரு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கான். அந்நேரம் தூதன் வர்றார், வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அப்படி கேட்குறாருன்னா, அவர் பார்வையே வேற. அல்லேலூயா. அந்த பார்வை உனக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு தட்டில் சோறு போட்டு வச்சிட்டீங்க உங்கள் பிள்ளைக்கு. அந்த பிள்ளை அந்த தட்டை பார்க்கல, இங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு அழுகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? போய் என்ன கேள்வி கேட்போம்? ஏமா அழுகிற, ஏப்பா அழுகிற, இந்தாதான் இருக்குல்ல அப்படின்வோம். அதுதான் நம்ம சிச்சுவேஷன். நம்ம பார்க்காதனால நம்ம என்ன பண்ணல, சூழ்நிலையை தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ வசனம் போட்டிருக்க, கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். கண்ணை திறந்தார்னா என்ன? ஆகார் குருடா? கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியும்ல. அப்போ எந்த கண்ணை திறந்தார்? இததான் விஸ்டம் சொல்கிறோம். ஞானம். ஞானம்னா என்னன்னா, ஒரே சூழ்நிலை ரெண்டு பேர் வேற வேற விதமாக கையாளுவான். அல்லேலூயா. அப்போ பைபிள் படி அதை மனக்கண்கள். மனக்கண்கள் என்ன கண்ணு? மனக்கண். இந்த கண்ணு பார்க்கறது அவ்வளோதான். அந்த கண்ணு இதால் பார்க்க முடியாத ஒன்றை என்ன பண்ணுது, பார்க்குது. இப்போ அந்த மனக்கண்ணுன்னு சொல்லும்போது அவன் என்ன பார்த்துருக்கான்? ஏதோ தூதர்கள், கடவுள், பரலோகம் அப்படி பார்க்கல. எதை பார்த்தா? அவளுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்தா. எதை பார்த்தா? தண்ணீர் ஊற்று அங்கே இருக்கிறதை அவள் பார்த்தாள். ஹல்லேலூயா. அப்ப மனக்கண் திறக்கப்படும் போது ஏதோ ஆவிக்குரிய தரிசனங்கள், சொப்பனங்கள் தோன்றும், அதுவும் தோன்றும். அதே நேரத்தில் பூமியில தேவையானது என்னவோ அதுவும் தோன்றும். ஹல்லேலூயா. ஆகார் கதை எப்படி மாறிச்சு? எந்த இடத்துல அவளதான் முற்றுப்புள்ளி என்று இருக்கிற இடத்திலே அவள் குடியிருந்தாள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த வனாந்தரத்திலே அவள் குடியிருந்தாள். இங்கே கேட்கலாம், வனாந்தரத்தில் என்ன இருக்கு? வனாந்தரத்தில் தான் இப்போ என்ன வருது? ஆயில் எங்கே இருக்கு? வனாந்தரத்தில் தான் இருக்கு. போய் பாருங்க, துபாய் அங்கெல்லாம் விதவிதமான காரெல்லாம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு பார்த்தேன், இப்படிலாம் கார் இருக்கான்னு அதை பார்த்தா தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கார் வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் எண்ணெயை விற்று வருகிற காசு. இப்போ பாருங்க, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவளை இருக்க வச்சாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவள் பார்த்தாள். கண்களை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கண் திறக்கப்பட்டிருந்தனால கோலியாத்தை போய் சந்திச்சான். கோலியாத்தை சந்திச்சனால மக்கள் ஏற்றுக்கணும்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், ஓகே, மக்கள் ஏற்றுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்றாரு கர்த்தர்? ஒரு கோலியாத்தை அனுப்பி தாவீதை அனுப்புறாரு. ஹல்லேலூயா. தாவீது இல்லாம கோலியாத் வரமாட்டான். கோலியாத் வரான்னா ஒரு தாவீது இருக்கான்னு அர்த்தம். கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு அர்த்தம். எத்தனை பேர் மேல அபிஷேகம் இருக்கு? ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்குன்னா பிரச்சனையை கண்டு பயப்பட கூடாது. ஏன்னா எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவே உம்முடைய கைக்கு என்ன பண்ணுவார்? அவன் சொன்னா, இந்த காரியத்தை குறித்து நீங்க எனக்கு உத்தரவு போட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேரு, இன்னைக்கு நம்மளும் அதுதான் சொல்ல போறோம். என்னன்னா, நம்ம இந்த ராஜ்யத்திற்கும் உரியவர்கள் அல்ல. நம்ம ஆதார் கார்டு படி இந்தியன், நல்லது. நானும் இந்தியன் தான், நீங்கள் இந்தியன் தான். இந்தியனாக தான் இருக்கணும். உலகம் பூரா எங்கே போனாலும் நமக்கு பேர் இந்தியன் தான். அமெரிக்காவில் போய் 10 வருஷம் இருந்தாலும் நம்ம யார் தான்? அவன் நம்மளை கூப்பிடும்போது எப்படி தான் கூப்பிடுவான்? இந்தியன் கை அப்படி தான் கூப்பிடுவான். அப்போ நம்ம இந்தியர்கள். அது ஒரு அடையாளம், சரியா? இது வெளிப்பிரகாரமான அடையாளம். ஆனால் நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, 2 ராஜ்யம் தான் இருக்கு.
ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று ஒளியின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம் இருளின் ராஜ்யத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ முழு உலகத்தையும் 2 ராஜ்யமா பிரிச்சிடலாம். ஒருத்தன் இருளின் ராஜ்யத்தில் இருக்கான், ஒருத்தன் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கான். வேதம் சொல்லுது நம்மளும் இருளின் ராஜ்யத்தில் தான் இருந்தோம், தன்னுடைய அன்பின் குமாரனை அனுப்பி நம்மை ஒளியின் ராஜ்யத்திலே சேர்த்தார் என்று தேவனை வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மளை என்ன பண்ணாராம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து வேறு பிரித்து தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஊர்ல ரேஷன் கடையெல்லாம் இருக்கு இல்லையா? எதுக்காக இருக்கு? டு ப்ரொவைட், அப்படிதானே? ரோடு போடுறாங்கல்ல, எதுக்காக? ஏதோ ஒரு ஆள் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்னா இல்லை, எல்லா ஜனங்களும் யூஸ் பண்ணணும்னு ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க எல்லாம். அப்ப ஒரு தேசம் தன்னுடைய குடிமக்களுக்காக ஏதோ ஒன்றை செய்கிறது, ஏதோ ஒன்று என்ன பண்ணுது? செய்யுது. அப்ப நம்ம மாம்சத்தின்படியாக பார்க்கிறவனமாக பிசிக்கலாக நம்ம ஒரு தேசத்தில் இருக்கிறோம், இந்தியன் நேஷனலாக இருக்கிறோம், இந்த தேசம் செய்யுது. இதோட இன்னொரு அடையாளம் நமக்கு இருக்குல்ல, என்ன சொன்னேன்? ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அப்ப நமக்கு ஒண்ணுனா அந்த ராஜ்யம் வருமா வராதா? ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா. ஏன் நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா, நீங்கள் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுமா? நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியன் அப்படின்ற அடையாளம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? உயிரோட இருக்க வரைக்கும் தானே. 100 வயசு 120 வயசு ஆயிடுச்சு, நம்ம டாட்டா பை பைன்னு போறோம்னா அதுக்கு பிறகு என்னது? ஆமாம், பார்த்து ஒரு எலும்பு கூட வச்சு எதுவும் சொல்ல, இது இந்தியன் இது ஆப்பிரிக்கன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இது மாறுகிற அடையாளம், நிலையான அடையாளம் இல்லை, ஆனால் நமக்கு தேவையான அடையாளம். அல்லேலூயா. யாரும் போய் துறவியா போயிடாதீங்க, நான் இயேசு பின்னாடி போறேன்னு என்கிட்ட இந்த அடையாளம் வேணும். மாறுகிற அடையாளம், ஆனா நிலையான அடையாளம் இல்லை. அப்ப நிலையான அடையாளம் எது? நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பலி செலுத்தணும்னு சொன்னது யாரு? கர்த்தர். எல்லாருக்கும் பலி செலுத்த சொல்லியிருக்காரு, எல்லாரும் பலி செலுத்துறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு மட்டும் அவரே பலிக்கான ஆடையும் என்ன பண்றாரு? கொடுத்தார். அதான் God will provide. ஹல்லேலூயா. இந்த மாசம் அப்படித்தான் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்காக செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 பேர் எந்த தைரியத்தில் போனாங்கன்னா, இவர்கள் இந்த ஒளியின் ராஜ்யத்தில் அங்கம் வகிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு போறான், போகும்போது சகோதரனை ஏமாத்திட்டு போறான். இப்போ ஒரு 20-30 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி அந்த சகோதரன் வரான். அவன் சொன்னா, நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிடுவேன்? கொன்றுவேன்னு சொன்னவன். இப்ப வரான், தேடி வரான். நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? பார்த்துட்டேன். மாமா வீட்டில் தான் இருக்கியா? நான் பார்த்துட்டேன், வரேன். வரான். அவனுக்கு அதை கண்டுபிடிக்க அவ்வளோ நாளாக இருக்கு பாருங்க. இவன் மாமா வீட்டில் தான் இருக்கான்றது அவனுக்கு தெரில. இப்போ கண்டுபிடிச்சிட்டான், வரான். சரியா? இப்போ யாக்கோபு இருக்கான், போய் கர்த்தர்கிட்ட போய் முறையிடுறான். இல்லை, தனியாக போயிருக்கான். கர்த்தர் அவனை சந்திக்க வராரு. வந்துட்டு, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். பேரை என்ன பண்ணிடுறாரு? மாத்திடுறாரு. இப்போ திருப்பி காலையில் ஏசா வரான். இவன் ஏசாவை சந்திக்க போறான். ஏசாவுக்கு வந்து இவனை இஸ்ரவேல்னு தெரியுமா யாக்கோபுன்னு தெரியுமா? யாக்கோபுன்னு தானே தெரியும். ஏமாத்திட்டு போனவன் இவனை சும்மா விடக்கூடாது தானே வரான். ஆனால் வந்தவன் ஏதாவது பண்ணானா? ஏன் பண்ண முடியல அப்படின்னா,
கர்த்தர் உன்னை பார்த்து நீ இஸ்ரவேல்னு சொல்லிட்டா உலகத்துக்கே நீ அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நீ வாளாகாமல் தலையாவாயின்னு சொல்லிட்டாருன்னா நீ அதுதான், நம்ம அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் என்ன பார்க்கிறாரோ அதுவே நம் பார்வையாக வேண்டும், அதுவே நம்முடைய நம்பிக்கையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உடனே வேலைக்காரன் ஆயிட்டான், சொஸ்தமாயிட்டான். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 பேருடைய அடிப்படை காரியம் என்னன்னா, இவர்களுடைய பார்வை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு விஷயமே கர்த்தருக்கும் நமக்கும் நடக்கிற உரையாடல் தான். அதை வச்சுதான் சூழ்நிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தேசம் முழுவதற்கும் பஞ்சம், மழை வரணும். கர்த்தர் தேசம் முழுசும் இருக்க வேண்டாம் கூட்டு பேசல, ஒரே ஒரு எலியாட்ட கூட்டு பேசினாரு. ஹல்லேலூயா. அந்த எலியா ஒரு மலை மேல ஒரு முக்குல ஜெபம் பண்றான், பலி செலுத்தினான். தேசம் முழுவதுக்கும் என்ன வந்துச்சு, மழை வந்தது. ஹல்லேலூயா. 3 பேர் யோசிச்சு பாருங்க. அந்த மொத்தமே ஒரு 1000 பேர் வச்சுக்கோமா, ஒரு கணக்குக்கு விழுந்து பணிந்தவன் எத்தனை பேர், ஒரு 1000 பேர். 1000 பேர் ஏன் விழுந்தான்னு நினைக்கிறீங்க? ராஜா மேல பாசத்திலையா? ஐயோ ராஜா பாசம் அப்படின்னா பயம். எதுக்கு பயம்? எதை பார்த்து பயம்? அக்கினி பாடி உள்ள போட்டு வதக்குன்னு வதக்கிடுவார் ராஜா அப்படின்னு பயம். அக்கினியை பார்த்து அவனுக்கெல்லாம் பயம். அப்ப அந்த அக்கினியை குறித்து அவனுடைய ஒப்பீனியன் என்ன? இதுக்குள்ள போனா அவ்வளவுதான், போ அவ்வளவுதான். இந்த 1000 பேர் ஒன்ன நினைக்கிறான், அது நடந்துச்சா? இந்த 3 பேர் என்ன நினைச்சானோ அதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. இதுதான் என்ன சொல்றேன்னா, இந்த ராஜா பெரிய ராஜா, அவன் ராஜ்யமே பெரிய ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் வந்து பெரிய ராஜ்யபாரம். அதுக்கு மேல ஒரு ராஜ்யபாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா என்பதை என்ற 3 பேர் அன்று நிரூபித்தார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்ப செஞ்சிருக்கான்? இயேசு வரதுக்கு முன்னாடி. இப்ப இயேசு வந்துட்டாரா வரலையா? நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபத்தில் அதான், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்துதான் சித்தம் வருது இல்லையா? உடைய ராஜ்யம் வருவதாக இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதே இயேசு சொல்றார், தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரு. வந்தோடனே என்ன ஆச்சு சொல்லுங்க பாப்போம். இங்க நம்மளை விடுங்க, அப்போஸ்தலர்ல பரிசுத்த ஆவியானவர் வராரு. வந்தோடனே என்ன ஆச்சு? அந்நிய பாஷை பேசினாங்களா? அந்நிய பாஷை அது எந்த ஊர் பாஷை? ஒரு பாஷை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இடம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு தேசம்னு அர்த்தம். ஒரு தேசம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு ராஜ்யம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ அந்நிய பாஷை பேசுறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்லணும்னா, பிரச்சனையை பார்த்து, என் மலையே உனக்கு என் பேர், உங்கள் பேரை போடுங்க, போட்டு இந்த பேரில் தான் உனக்கு என்னைய தெரியும், ஆனால் எனக்கு இன்னொரு அடையாளம் இருக்கு. ஹல்லேலூயா. நான் உன்னையவே மாற்றி வைப்பேன். மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த அக்கினியை போன்ற சூழ்நிலையில கர்த்தர் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்னன்னா, அவருக்கும் நமக்கும் ஒத்த கருத்து இருந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை வந்துச்சு? 100 வயசா? அதை எவனாவது நம்பியிருப்பானா? 100 வயசுல போயிட்டு ஆபிரகாம் எனக்கு பையன் பிறக்க போறான் பாருன்னா எவனா நம்பியிருப்பானா? எவனுமே நம்பல. நம்ப வேணாம், நம்ப அவசியம் இல்லை. ஆனாலும் நடந்துச்சு. ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். முடிஞ்சிச்சு கதை.
அல்லேலூயா. 3 பேர், இந்த 3 பேர் ஒரு தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை மாற்றினார்கள். அல்லேலூயா. இவன் அந்த சிலையை விழுந்து பணியல, ஆனா எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில அந்த சிலை தரமட்டமாக்கப்பட்டது. இவன் நிக்கிறான், இப்ப அது விழுந்திருக்கு. அல்லேலூயா. இவன் விழுகல, இவன் நிக்கிறான், அது விழுந்திருக்கு. அது முன்னாடி விழுந்தான்ல, அவன்லாம் இப்ப இவனை வணங்கணும். ஏன்னா இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ரமோஷன் வந்துடுச்சு. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் நீயும் இன்ஸ்பெக்டர், நானும் இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு நான் என்ன ஆயிட்டேன்? அடுத்து என்ன? இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து என்ன? கமிஷனர் ஆயிட்டேன். விடுங்க, மேலே போயிடும். போலீஸ் கமிஷனர் ஆயிட்டேன். அப்படின்னா நீ அதே மாதிரி வாடா போடான்னு கூப்பிட முடியுமா? சார், எஸ் சார், சல்யூட் அடிக்கணும்ல. அல்லேலூயா. அந்த கதை தான் ஆச்சு இவனுக்கு. அதான் போட்டிருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு என்ன பண்ணுவாங்களாம்? நல்மனம் பொருந்துவார்கள். அல்லேலூயா. அத மாதிரி நடக்க போகுது. நம்புறீங்களா? ஏன்னா கர்த்தர் தோன்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தோன்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளும் கர்த்தரும் அங்கீகரிச்சா போதும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நான் சொல்றத அவர் ஏத்துக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றத நான் விசுவாசி நம்பி ஏத்து அதை தான் பேசுறேன். அல்லேலூயா. சூழ்நிலையில இருக்கிறத நான் என்ன பண்ணல, பேசல. அவர் என்ன சொல்றாரோ அதை பேசுறேன். அல்லேலூயா. இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. இன்னும் 2 கதை வச்சிருக்கேன், சொல்லி முடிச்சிடும். இப்போ இவன் எலிசா பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டு ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா இராணுவத்தை அனுப்பிட்டான். வேலைக்காரன் வரான், வந்துட்டு பார்த்துட்டு இராணுவத்தை பார்த்துட்டு போய், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம்? எலிசா சொல்றான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. முடிவில் என்னாச்சு? அந்த ஆளுக்கெல்லாம் கண்மயக்கம் வந்துடுச்சு. கண்மயக்கம் வந்து எலிசா தீர்க்கதரிசி எதிரி நாட்டு இராணுவத்திற்கு ஜெனரலா மாறிட்டான். அல்லேலூயா. இவன் சொல்றான், இப்படி போ, ரைட்டு போ அப்படின்னா அவன் போறான், லெஃப்ட் போ அப்படின்னா திரும்புறான், நேர போ அப்படின்னா போறான். கடைசியில் எங்க கூட்டு போய் விட்டான்? ராஜாட்ட போய் விட்டான். இந்த நாட்டு ராஜாட்ட போய் விட்டான். உடனே எந்த நாட்டு ராஜா பாருங்க, நம்மள மாதிரி ஆளா இருப்பான் போல. அவன் சொல்றான், ஓகே ரெடி, நான் வெட்டிடுவா எல்லாத்தையும். ஏன்னா எல்லாம் கண்மயக்கமா இருக்கான், சண்டை போட முடியாது. உடனே அதுக்கு சொல்றான், இப்படியா யுத்தம் பண்ணுவ? சாப்பாடு போட்டு அனுப்பியா? அன்னைக்கு சாப்பிட்டு போனவங்க தான் அப்புறம் சண்டைன்னு வரவே இல்லையா. ராஜா அனுப்பினாலும் சொல்லியிருப்போம்ல, அவங்க ரொம்ப பாசக்காரங்களா இருக்காங்க, சோறு போட்டு அனுப்பிட்டாங்க, நாங்க அங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க போல. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆக போகுது. நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அற்புதம் வேணுமா, அதற்கான ஒர்க்கை நம்ம பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாகமான் வரான், சோகமாகணும்னா டப்புன்னு சோகமாகலை. என்ன சொல்கிறான் அவன் தீர்க்கதரிசி? நீ போ, யோர்தானுக்கு போ, முதல் யோர்தானை கண்டுபிடிக்கணும். அவன் பக்கத்து நாட்டுக்காரன், மேப் கூகுள் மேப்லாம் கிடையாது. முதல் யோர்தானை கண்டுபிடிச்சு போகணும். அந்த யோர்தான் டர்ட்டி வாட்டர். யோர்தான் எப்படி இருக்குமா? ரொம்ப அழுக்கான தண்ணியா. அது நல்ல நதியே இல்லையா, அழுக்கான தண்ணியா இருக்குமா. ஆனா அதுல தான் என்ன பண்ணணும்? நீ மூழ்கி எந்திரிக்க. எத்தனை தடவை? 7 தடவை. 7ஆவது தடவை நீ மூழ்கி எந்திரிக்கும் போது உனக்கு சுகம் ஆயிரும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளாலே சுகமானீங்க. இப்ப இந்த ஒர்க்கு யார் பண்ணா? தழும்பு யார் எடுத்தா? அவர் ஒர்க் பண்ணிடுறாரு. நம்மள என்ன சொல்றாரு? இதை நீ அறிஞ்சிட்டு நம்பு, அண்டர்ஸ்டாண்ட் திஸ், புரிஞ்சுக்க. அல்லேலூயா. இயேசு ஒருத்தனை பார்த்து ஒரு போதகரை திட்டினார். இயேசு இஸ்ரவேல்ல நிக்கோதேமுன்னு ஒரு போதகர், நிக்கோடேமஸ், அவன்கிட்ட போய் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றாரு. இப்போ நான் சொன்னேன்ல, மறுபடியும் பிறக்கணும் என்ன? நான் சொன்னேன்ல, ஒரு அடையாளம் இந்த ஆதார் கார்டில் இருக்கு, இன்னொரு அடையாளம் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட போது மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். இது எங்க பிறந்திருக்கிறேன்? ஒளியின் ராஜ்யத்திலே பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அது அடையாளம். இதுதான் அவன்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், அவனுக்கு அது புரியல. உடனே அவனை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இதை அறியாது இருக்கிறாய். அப்படின்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆங்கிலத்தில் அப்படி போட்டிருக்கு, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு சொல்றேன், ஆனா உனக்கு என்ன இல்லை,
புரியல, நீ எப்படி போதகரா இருக்க, நீ எப்படி போதிப்ப அப்படின்றாரு அவன்கிட்ட. அப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வெளிப்பாடை நாம் அறியும் போது, வெளிப்பாடுனா என்ன அப்படின்னா கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்திருக்கிறது நமக்கும் தெரியுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம குறித்து வெளிப்பாடு இருக்கா இல்லையா? நம்ம சூழ்நிலை குறித்து வெளிப்பாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அங்க பிரச்சனை என்ன? திராட்சை ரசம் இல்ல. என்ன கணக்கு போட்டானோ தெரியல, இதை போய் விட்டான், கோட்டை விட்டான். பார்த்தா அவனுக்கு பிரச்சனை அது. இப்போ இயேசு அங்க இருக்கிறாரு. இயேசுவுக்கு அந்த பிரச்சனையை குறித்து ஒரு தீர்வு அவர்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த தீர்வு வரணும்னா என்ன பண்ணணும்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவன் போய் கேட்கறான், என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொல்றாரு, இயேசு அந்த இடத்துல பாருங்க, திராட்சை ரசம்னு வார்த்தையை யூஸ் பண்ணல. ஹல்லேலூயா. தண்ணீர் தான் சொல்லியிருக்காரு. தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. திராட்சை ரசம் வேர்டே யூஸ் பண்ணாம திராட்சை ரசத்தை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்ணல? ஏன்னா அது அங்க இல்லை. இல்லாததை அவர் சொல்லவே மாட்டார். இல்லாததை இருக்கிறவைகளாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் ஒர்க், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது விசுவாசம். ஹல்லேலூயா. faith on the work of Jesus. பழைய ஏற்பாட்டில் ஒர்க், புதிய ஏற்பாட்டில் faith on the work of Jesus. இயேசு என்ன செய்தார்? அவர் காயத்தை எடுத்திருக்கிறார், தன்னுடைய சரீரத்தில் அடிக்கப்படும்படி விட்டு கொடுத்திருக்கிறார். உலகத்தை படைத்தவர் எதுக்கு அடிக்கப்படும் விட்டு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவர் உலகத்தை படைச்சவர், இப்படின்றா எல்லாம் காணா போயிருப்பாங்க, அப்படிதானே? எதுக்கு அடிடா அப்படின்னு விட்டுட்டு இருக்கணும்? அடிக்கிறியா அடி, சாட்டை எடுத்து அடிக்கிறியா அடி. ஏன்னா அவர் அடி வாங்குறது தான் அந்த பூமிக்கே வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எதுக்கு அடிக்கப்படணும்? எதுக்குன்னா அப்போதான் அந்த காயம் சரீரத்தில் வரும். அந்த காயம் என்னவா மாறும்? தழும்பா மாறும். தழும்பா மாறிடுச்சுன்னா அது பெர்மனன்ட். இப்போ இயேசு இப்படி நடந்து வந்தாலும் ஒரு சரீரத்தில் என்ன இருக்கும்? காயம் இருக்கும். தோமாட்ட சொல்றாருல, இந்த விரல போட்டுப்பாரு சொல்றாருல. இப்போ வந்தாலும் அப்போ அந்த காயம், அந்த தழும்பு இருக்கும். ஏன் தழும்பு பெர்மனண்டா இருக்குன்னா, இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வருகிற சந்ததி சந்ததி சந்ததி, நம்ம பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளை, எவனும் வியாதியோட இருக்கவே கூடாது. அதுக்கான ஒர்க்கை நான் ஏத்துக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்க, அவருடைய தழும்புகளாலே. பழைய ஏற்பாட்டில் நீ போய் முங்கி எந்திரி. அவன் அதை கேட்டவனே என்ன பண்ணான்? சரின்னு போனானா? போல. ஏன்னா அது நம்புவதற்கு அரிதானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில் வேற வழி இல்லாமல் போனான், அற்புதத்தை பெற்றான். இன்றைக்கு நம்ம அதே மாதிரி தான், நம்புவதற்கு அரிதானதா இருக்கு. தழும்புகளாலே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதை எல்லாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம சொன்னோம்னா நமக்கு சுகம் வந்துடும். ஹல்லேலூயா. தழும்புகளாலே நாம் என்ன ஆகிறோம்? சுகமா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாலையும் தேவையான ஒர்க்கை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையில் ஒரு பிரச்சனையா, அதுக்கான தீர்வையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதனால தான் திராட்சை ரசம் ஏன் சொல்லலை தெரியுமா? தண்ணியை ஊற்றுனோடனே அது என்னவா மாறிடுச்சு? ஏன்னா அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இந்த இடம் இருக்கு, இங்கிட்டு இருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் தான் தெரியுது. இப்படி தான் நம்முடைய பார்வை இருக்கு. ஒரு சூழ்நிலை குறித்து சரியான பார்வையே நமக்கு கிடையாது. அதனால தான் பயப்படுறோம், அதனால தான் கவலைப்படுறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கண்களை திறக்கும்போது அங்கிட்டு இருக்கிறது எல்லாம் தெரிய வருது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோம்? இதே சூழ்நிலையை வேற மாதிரி கையாள ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன்ல, தாவீது சிக்லாக்கு வந்தபோது எரிஞ்சிட்டு இருக்கு எல்லாம். பார்க்குறான், என்ன நினைக்கிறான்? எல்லாம் போச்சு, அவ்வளோதான் போச்சு. கல் எடுத்துட்டான், கூட வந்தவன்லாம் கல் எடுத்துட்டான். இந்த ஆளால் தான் எல்லாம் நமக்கு போச்சு, வீடு போச்சு, பொருள்லாம் போச்சு, எல்லாம் போச்சு.
ஃபேமிலியும் போச்சு, கல்லை எடுத்துட்டான். அந்நேரம் தாவீது மட்டும் எதை பார்க்குறான்? நான் போய் அவனை அடித்து அவன்கிட்டலாம் எடுத்துகிட்டு வரும்போது நான் இழந்ததை விட 7 மடங்கு எனக்கு திரும்ப வரப்போகுது. அதை மற்றவனுக்கு கிஃப்ட்லாம் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், கிஃப்ட் அனுப்புகிற மாதிரி வரப்போகுது. அல்லேலூயா. நம்புறீங்களா? உயர்வு வரும். அக்கினிக்குள்ளே போயிட்டு, அக்கினிக்குள்ளே நமக்கு எண்டு கிடையாது. செங்கடலாக இருக்கலாம், போகிறோம் திருப்பி வெளியே வருவோம். எகிப்தியனுக்கு தான் அது எண்டு, நமக்கு எண்டு கிடையாது. அல்லேலூயா. உள்ளே போனால் திருப்பி வெளியே வருவோம். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் வராரு, கூட்டு போகிறாரு ஒருத்தர். அல்லேலூயா. அவர் தான் 4வது நபராக அக்கினிக்குள்ளே வெளிப்படுறாரு. அல்லேலூயா. இதில் இருக்க ஒரே ஒரு மேலான சத்தியத்தை பார்ப்போம். பார்த்துட்டு இதே தான் சத்தியத்துக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இதே தான் மோசே காலத்துலேயும் நடக்குது. மோசே யாரு? 40 வருஷமா எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டான். சரியா? இவனுக்கும் பார்வோனுக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது. பார்வோன் இவன் சொல்றது எதுக்கு கேட்கணும்? எப்படி கேட்பான்? இவன் கூட எதுக்கு பேசணும்? பார்வோன் இவன் கூட எதுக்கு பேசணும்? நீ யாரு? நான் பெரிய ராஜா, நான் எதுக்கு உன்ட்ட பேசணும்னு சொல்லுவானா இல்லையா? ஆனா அவன்கிட்ட போய் பேசி திக்குவாயும் மந்தனா உள்ளவன் யாரு? இந்த மோசே போய் பேசி இந்த ஜனங்களை விடுவிச்சே கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா நடக்குது? போகிறான், போயிட்டு இந்த கோலை எடுத்து கீழே போடுறான். மோசே போட்டோடனே அது என்னவா மாறுது? பாம்பா மாறுது. உடனே ராஜா சொல்கிறான், இந்த எங்கால்களும் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிற மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான். அவங்களும் அந்த கோல் இந்த இவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அந்த குச்சி மாதிரி, அதை எடுத்து கீழே போடுறாங்க. போட்டால் அதுவும் என்னமா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, மோசையுடைய பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. இப்போ கடைசியில் ஒரே ஒரு பாம்பு தான் உயிரோட இருக்கு. மற்ற பாம்பு ட்ரேஸ் இல்லாமல் போயிடுச்சு. இதைத்தான் இயேசு செஞ்சார். அல்லேலூயா. இதை தான் இயேசு சிலுவையில் செய்தார். செய்து ஒளியின் ராஜ்யம் இருளின் கிரியைகளை எல்லாம் உள்வாங்கி விட்டது. அதனால தான் இயேசு சொல்றாரு, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்கு. ஏன்னா நம்முடைய பாஸ் மரணத்திற்கான பாஸ். நம்முடைய பாஸ் மரணத்திற்கு மேலான பாஸ். மரணம் நம்ம பாஸ்க்கு கீழே வேலை செய்யுது. அல்லேலூயா. ஆமா, பாதாளம் நம்ம பாஸுக்கு கீழே வேலை செய்யுது. எப்படி? இந்த மரணம் பாதாளம்லாம் யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? பிசாசின் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. எப்படி மோசையுடைய பாம்பு விழுங்கின மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? விழுங்கிட்டார். அப்ப ஒவ்வொரு ஏரியாவா வாங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்கு வாங்க. ஹெல்த். மரணம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு இப்ப திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? இப்போ ஒரு வீட்டு சாவி உங்கள்கிட்ட இருக்குன்னா வீட்டுக்கு ஓனர் யாரு? வீடு விட விடுங்க, காரு. ஒரு கார் சாவி இருக்குன்னா அதுக்கு ஓனர் யாரு? நம்ம தான். வாடகைக்கு எடுக்கலாம். இயேசு வாடகைக்கு எடுக்கல. அல்லேலூயா. இயேசு நிரந்தரமா என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. நிரந்தரமா ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்ப அந்த கண்ட்ரோல்லாம் யார்கிட்ட இருக்கு? அக்கினிக்குள்ள போனா அக்கினி என்ன ஆக்கணும்? எரிச்சு. அப்ப முதல்ல அவன் ஜெயிச்சது என்னன்னா, இயற்கைய ஜெயிச்சிருக்கான். எதை ஜெயிச்சிருக்கான்? வியாதி என்னது? இயற்கை. சொல்றாங்கல்ல, உங்க ஆர்கன் இருக்குல்லங்க, எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும்? இவ்வளவுதான் அதோடைய லிமிட்டு. இதெல்லாம் சொன்னது யாரு? ஆண்டவரா. கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப. அப்ப ஆர்கன்ஸ்லாம் எப்படி ஆகுது? வயசு மட்டும் குறையுமா? ஆர்கன்ஸ் அப்ப என்ன ஆகும்? அல்லேலூயா. என்ன இந்த பேசிக் கணக்கே தெரியாம இருக்கீங்களே? அப்ப பைபிள்ல அதான் சொல்லியிருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, ஒருத்தர் வருவார் இயேசுன்னு, ஓ சார்புல வருவாரு, மனுஷனா வருவார். சும்மா ஏதோ கடவுளை வானத்தை இப்படி தூவிட்டு போறவர் இல்ல, மந்திரவாதி இல்லை அவரு. ஓ சார்புல வருவாரு. நீ அடைய வேண்டிய மரணத்தை அவர் எடுப்பார். உனக்கு பதிலாக அவர் மரணத்தை ருசி பார்ப்பார். அவர் ருசி பார்த்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி ஒரு மனிதனாக பூமிக்கு வந்தவர் மறுபடியும் தான் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறார்.
போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காருகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவில் என்ன நடந்திருக்குன்னா, இயேசுவில் என்ன நடந்திருக்கு, அதுதான் இங்க 4வது ஆள் வெளிப்படுறாரு. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சொன்னேன்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 3 பேர்த்த அக்னிக்குள்ள போடுறியா, இவனை போடுறியா, அப்ப நானும் வருவேன். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க போனா அவரும் வருவாரு. ஹல்லேலூயா. அதான் ராஜா கேட்கிறான், 3 பேரை தானே போட்டோம், இந்த 4வது ஆளை யார் தூக்கி போட்டது உள்ள? ஹல்லேலூயா. நீ இந்த 3 பேரை போட்டேல, அப்பயே அவரும் வந்துட்டார் உள்ள. இந்த 3 பேரை போட்டா 4 பேரை போட்ட மாதிரி. ஹல்லேலூயா. அதனால இந்த 4 பேரை வெளியெடுத்தேனா 3 பேரை வெளியெடுத்த மாதிரி. ஹல்லேலூயா. இது என்ன கணக்குப்பா, புரியல ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. சந்தேகம் வர மாதிரி ஆக போகுது பாருங்க. பக்கத்து சொல்லுங்க, உங்களை பார்த்து முடிக்கணும்னு நினைச்சவன் சந்தேகப்பட போறான், எப்படி இது நடக்குது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. அதான் சொல்லிட்டேன், இந்த வாரம் கர்த்தர் வராருன்னு. அப்புறம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் தோன்ற போறார் அக்கினியில. நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு பாருங்க, நம்ம பிளேஸ்ல வந்துட்டு. ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ள இருக்கிறோம், நம்ம அவுட் ஆக வேண்டிய ஆளு டபார்னு யார் வந்துட்டா, அவர் வந்துட்டார் நம்ம பிளேஸ்ல வந்துட்டு, நம்ம அடைய வேண்டிய தண்டனையை அவர் எடுத்தாரு. ஹல்லேலூயா. அதனால அவருடைய தழும்புகளை பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஐடியா, என்ன மாதிரி என்ன வரணும்னா, இப்போ ஒரு பிள்ளைகிட்ட போய் 5 ஸ்டாரை நீட்டினீங்கன்னா, 2 செகண்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, 5 ஸ்டாரை கொடுத்தீங்கன்னா அது என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10 கேள்வி கேட்குமா, நான் எடுத்துக்கலாமா அங்கிள் அப்படின்னு கேட்குமா? படாரு மனசு மாறுறதுக்குள்ள இதை என்ன பண்ணிடணும், படாருன்னு அடுத்த நிமிஷம் காணா போயிடும். என் மகளாம் அப்படி தான், யாராவது கேளுங்க கேட்டால் கூட டபார்னு காணா போயிடும். அது சாக்லேட்டு எங்கே போச்சுன்னு தெரியாது, டக்குன்னு காணா போயிடும். அப்போ பார்த்துக்கங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வரணும். தழும்புகள் யாருக்கா இருக்கிற, என்னுடைய சப்ஸ்டிடியூட் தானா இவரு. ஹல்லேலூயா. இயேசு யாரு? என்னுடைய சப்ஸ்டிடியூட். இஸ் மை சப்ஸ்டிடியூட். நான் தான் அக்கினிக்குள்ள போனோம், இவர் எதுக்கு வரணும்? காரணமே இல்லாம வந்தார்ல. அவர் வந்தனால தானே நம்ம வெளியே திருப்பி வர முடிஞ்சுச்சு. ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. எதுலேருந்துலாம் வெளியே வருவீங்க? கடனுக்குள்ளே போயிட்டீங்களா, திருப்பி வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. குறைவுக்குள்ளே போயிட்டீங்களா, திருப்பி வெளியே வருவீங்க உயர்வுக்கு. அழுகைக்குள்ளே போயிட்டீங்களா, திருப்பி மகிழ்ச்சிக்குள்ளே வருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறாரு. விஷயம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒர்க்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னேன்? ஃபெய்த் ஆன் த ஃபினிஷ்ட் ஒர்க். அப்போ பழைய ஏற்பாட்டில் 7 தடவை எரிகோ முதல்ல சுற்றி வந்தான்னா, அதை எப்படி இன்னைக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா, அந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்து கொள், அதாவது கர்த்தருடைய செய்கையை அறிந்து கொள். கர்த்தர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரா இல்லையா? தழும்புல எடுத்துட்டார்ல, இப்போ சுகத்தை கொடுக்குறாருல, வாங்குறது யார் வேலை? ஹல்லேலூயா. வாங்குறது எப்போ வாங்குவோம்? தெரிஞ்சால் வாங்குவோம். ஹல்லேலூயா. எது தெரிஞ்சா? அறிஞ்சால், புரிஞ்சால். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். அதுக்கு தான் சத்தியத்தை சொல்றோம். எதுக்கு சத்தியத்தை சொல்றோம்? புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மனசு ஏற்காது இல்லைன்னா அது எப்படிங்க? அவர் மறிச்சா எனக்கு எப்படிங்க? எப்பா நீ உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடியே உன்னைய அவருக்குள்ள வச்சுட்டாரு பிதா. ஹல்லேலூயா. அதனால லீகல் சப்ஸ்டிடியூட் யாரு? உனக்கான லீகல் சப்ஸ்டிடியூட் யாரு? இயேசு. லீகல்னா எந்த லீகல்? தேவ ராஜ்யத்துல லாஸ் இருக்கு, சட்டங்கள். அந்த சட்டப்படி நமக்கான சப்ஸ்டிடியூட் யாரு? இயேசு. இப்ப நம்ம அடைய வேண்டிய தண்டனை அவரு எடுத்துட்டாரா? அடைய வேண்டிய மரணத்தை அவர் எடுத்துட்டாரா? அடுத்து அதோட முடியல கதை, நம்ம கதை அதோட முடியல. அடுத்து அவர் உயிரோடு எழும்புறாரு. அப்ப நம்ம எழும்புறோமா? எழும்புறோமா? அப்ப மரணத்தை நம்ம ஜெயிச்சிட்டோமா இல்லையா? ஜெயிச்சிட்டோமா இல்லையா? அப்ப இந்த வியாதி இதெல்லாம் யாரு? என்னது? மரணத்துடைய சித்தப்பா பையன், அதுதான் வியாதி. வறுமை பெரியப்பா பையன்,
இப்படியே கடன் தொல்லை, அது ஒரு ஒன்று விட்ட சித்தப்பா, இப்படியே ஒன்னொன்னா இருக்கு. எல்லாமே இருளின் கீழே தான் வருது. சப்டிவிஷன் இதுதான், இருள் அப்படின்னு போட்டு கீழே மரணம், பாதாளம், வியாதி, வறுமை எல்லாம் இதுக்கு கீழே தான் என்ன பண்ணுது, வருது. இப்ப அங்கிருந்து நம்மளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து எங்க வச்சிட்டாரு பிதா? ஹல்லேலூயா. அப்ப அவரோடு சிலுவையில் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் அவரோடு அட்டாச் ஆயிருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம மேல அடி விழுகலை. யாராவது சவுக்கடி வாங்கினீங்களா இயேசுக்காக? இன்னும் வாங்கலை. ஏன்னா அது யார் மேல போயிடுச்சு? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அதான் சப்ஸ்டியூட். லாஸ் எழுதப்பட்டாயிடுச்சு. ஏசாயா 53 இருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார். நீ தப்புனா நீ தானே பாடிவானோ? இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர். அதான் சப்ஸ்டியூஷன். போன வாரம் பார்த்தோம்ல, ஈசாக்கு பதிலாக யார் வந்துட்டார்? ஆடு. ஈசாக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல ஆட்டுடைய ரத்தம் சிந்தப்பட. அப்ப அப்படியே நம்மளை கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? இப்ப உன்னதத்திலே. இப்ப இயேசுவோடு, இயேசு நம்முடைய சப்ஸ்டியூட்டா வந்ததுனால, நம்ம பிளேஸ்ல வந்தனால, அவர் பிளேஸ்ல நம்மளை கொண்டு போய் வைத்திருக்கிறார். இதான் பவுல் சொல்றான், நீ நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். பாம்பு கொத்துனா என்ன ஆகும்? பவுல பாம்பு கொத்திடுச்சு. என்னாச்சு? ஏன்னா அவன் மரணத்தை ஜெயித்தவன். புரியுதா? அதுக்காக பவுல் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கானா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் திடீர்னு வந்து டபாரம் தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு மறிக்கிறவன்லாம் பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரணம் இமெயில் போட்டா வருது, அடுத்த வாரம் நான் வருகிறேன், ரெடியா இருந்து கொள் அப்படின்னு நான் சொல்லுது. அந்த கதை நமக்கு கிடையாது. இது மரணம் மட்டும் இல்ல, அதோடைய சப்டிவிஷன் என்னென்ன இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு, குறைவுகள் எல்லாமே அது சப்டிவிஷன்ல தான் வருது. அதுல இருந்து எடுத்து இப்ப நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? அன்பின் குமாரனுடைய. இப்ப நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அதனால நம்மளை கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போடுறான்னா அக்கினியில, வெளியே யார் தான் தெரியவா? சொல்லுங்க. உங்களை கொண்டு போய் எங்கேயோ போடுறேன் அக்கினிக்குள்ள, என்ன ஆகும்? அடுத்த சீன் என்ன? 4வது நபர் தெரிவார். இன்னும் இவ்வளவு சந்தேகப்படுறீங்களே, யார் தான் வெளிப்படுவா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சார்பில் யார் நிற்கிறா? நிற்பார், நிற்பார், கண்டினியூ டு ஸ்டாண்ட். ஹல்லேலூயா. ஒரு நாள் நின்றார் போயிட்டார் அப்படி இல்லை. அதான் போட்டிருக்கு, இவர் மகா பிரதான ஆசாரியனா இருக்கிறார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிறவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். ஏன்னா நம்ம ஸ்டாண்டில் அவர் நிற்கிறார், தனியா இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, தனியா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் மோசையை பார்த்து சொன்னார், நீ போ, 80 வயசு ஆயிடுச்சா பரவாயில்ல போ, ஏன்னா நான் இருக்கேன், நீ மட்டும் தனியா போல, கூட யார் இருக்கா? தாவீது அப்படிதான் போனான். யுத்தத்தில் முன்னாடி ஆளா போவானா. அவன் அட்வைசர்லாம் சொல்லுவாங்களாம், ராஜா நீங்க கடைசியாக தான் வரணும், முன்னாடி போகக்கூடாதுன்னு. அவன் சொல்லுவானா, தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதில்னா என்னன்னா இப்படி இருக்கும், அடுத்து எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, 10 பேர் இருக்கானா 12 பேர் இருக்கானான்னு தெரியாது. அதனால சொல்லுவாங்களாம், இங்கே ரிஸ்கான ஏரியா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஆனால் தாவீது என்ன பண்ணுவானா, அவன் தான் ஃபர்ஸ்ட் போவானா, அடுத்து எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, பரவாயில்ல நான் ஒரு ஆள் போதுன்னு போவானா. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கு. அதான் எழுதியிருக்கான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நமக்கு எதிரானவைகள் நம்முடைய சார்பாக வரும். அல்லேலூயா. எந்த ராஜா உள்ள தூக்கி போட்டானோ அதே ராஜா உயர்த்தினானோ இல்லையா? அல்லேலூயா. கண்களை முடியும் ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் தோன்றுகிற வாரமாக இருக்கு இந்த வாரம். சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னாரு. அப்படியே நம்மோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு இருக்கிறார், ஜெயம் எடுத்தவராய் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே கேட்டா போதும். பக்கத்தில் இருக்க நம்புறானா அதெல்லாம் தேவையில்லை. கானானுக்கு போலான்னு 10 பேர் நெகட்டிவா சொன்னான், 2 பேர் மட்டும்தான் பாசிட்டிவா சொன்னான். மெஜாரிட்டி ரிப்போர்ட்டா நடந்துச்சு. அந்த மெஜாரிட்டி உள்ள போல, அந்த மைனாரிட்டி 2 பேர் உள்ள போனா
அதே மாதிரி இந்த 3 பேர் மைனாரிட்டி, அங்கிட்ட 1000 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே செய்கையை செய்கிறான். ஆனால் இந்த 3 பேர் அதை செய்யாம வேற ஒன்றை செஞ்சான். கர்த்தரோடு நின்றான். கர்த்தரோடு நின்றான். பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையப்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தான். பாட்டில் பாடணும், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா he becomes our substitute. நம் சார்பிலே அவர் நிற்பார். அப்படின்னா என்ன? உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஏன்னா நம் சார்பில் அவர் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்ம பார்ட்டி, நம்ம மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் அவர் நம்ம பார்ட்டியில் இருக்காரு. அப்போ நம்ம தான் மெஜாரிட்டி. ஒரே ஒரு எலிசா சாதாரண ஆள், பெரிய என்ன கும்ஃபுலாம் தெரிஞ்சா இல்லை, கராத்தே கும்ஃபுலாம் தெரியாது, சாதாரண ஆள். ஆனால் தேவ ராஜ்யம் அவனோடு இருக்கிறது. அவன் அசரவே இல்லை, அசையவே இல்லை, கூலாக இருந்தான். ஏன்னா ராஜ்யமே நம்ம பக்கத்தில் இருக்கு. தேவராஜ்யம் பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு தான் தேவராஜ்யம் செயல்படுறோம், அதை பார்ப்பான். ஏன்னா சத்தியம்னா விசுவாசத்தை கொண்டு வருது. விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் காட் ஒர்க் பண்ணுறாரு. காட் ஒர்க்ஸ் மிராக்கிள்ஸ் வேர் தெர் இஸ் ஃபெய்த். அவ்வளோதான், வேற எந்த இதுவுமே தேவையில்லை. இன்கிரீடியன்ஸ் அவருக்கு தேவையே இல்லை. இது இருந்தால் தான் அற்புதம் நடக்கும், அது இருந்தால் தான் அற்புதம் நடக்கும், தேவையில்லை. ஃபெய்த் இருக்கா போதும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன்கிட்ட விசுவாசம் இருக்கா? உன்கிட்ட டாக்டர் இருக்க வேணாம், விசுவாசம் இருக்கா போதும். லாசர் வெளியே வரான் பாரு. நம்ம விசுவாசத்தை ஒன்னதான் அவர் எடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கா, அதை ஒரு விசுவாசத்தில் கொண்டு வா, அது பாரு எப்படி பெருகுதுன்னு. அந்த ஃபெய்த் தான் அவருக்கு வேணும். அவருக்கு 5000 பேருக்கான உணவோ காசோ அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை 5000 பேருக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபெய்த் உனக்குள்ள இருக்கணும். அது போதும். சாத்ராக் மேஷாக் தான் சொன்னாங்க, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஐயா நாங்கள் சாதாரண ஆட்க, வெப்பன்லாம் இல்லை எங்கள்கிட்ட, சண்டை போட தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கார், அவ்வளோதான். நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் அவர் பெரிய ஆள்ன்றது எனக்கு தெரியும், அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த அறிவு, அவ்வளோதான், அந்த நாலேஜ், தட் இஸ் இனஃப். அது போதும். தாவீது சொன்னா, நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் பெரியவர், அது எனக்கு தெரியும், அது போதும். அந்த அறிவு எனக்கு போதும்பா. என்கிட்ட என்னென்ன இருக்கு, என்கிட்ட என்னென்ன இல்லை அப்படின்ற அறிவு, என் குறைகளை பற்றிய அறிவு எனக்கு வேணாம். என் கூட யார் இருக்கிறா, அவர் யாரு, அந்த அறிவு எனக்கு போதும். அதுதான் கோலியாத்தை ஜெயிச்சிச்சு. கல்லுப்பட்டுலாம் கோலியாத்து விழுகலை, பட்டயத்தாலையும் கோலியாத்து விழுகலை. இந்த அறிவு, இந்த விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வந்தது. பாவம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் நீர் எங்கள் சூழ்நிலைகளிலே தோன்றுகிற ஒரு வாரமாக இருக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.